இன்னைக்கு கோலார் தங்கவையில் இருக்கக்கூடிய தினப்பயணிகளுடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு அந்த தொழிலாளிகளுக்கு வந்து பங்கார்பேட்டு மாரிக்குப்பம் இடையில வந்து இரட்டை வழி பாதை அமைக்கணும், குப்பம் மாரிக்குப்பம் லைன் இணைப்பை வந்து துரிதப்படுத்தணும். இது ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. ஆகவே ஒட்டுமொத்தமாக பிஜிஎம்எல், பிஎம்எல், குடித்தண்ணீர், சுகாதாரம், அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் வசதி, கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுடைய பிரச்சனைகள், இது எல்லாமே முன்னிறுத்தி இன்னைக்கு கோலார் தங்கவயலில் வந்து சிபிஐஎம் கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறோம். புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கத்துக்கான எல்லா விதமான வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம கோலார் தங்கவயலில் இருக்கு. இன்னைக்கு பெங்களூர் நகரம் பார்த்தா மூச்சு விட முடியாம திணறு. எல்லா தொழிற்சாலைகளும் எல்லா ஜனங்களும் அங்கே கிட்ட இந்த மாநிலத்துடைய ஜனத்தொகையில் ஒரு 20% அந்த பெங்களூர்லேயே போய் குவிஞ்சு கிடக்குறாங்க. இன்னைக்கு வெளியே வந்தால் தான் இன்னைக்கு வந்து அந்த நகரத்தை கூட காப்பாற்ற முடியும். ஒரு ஈக்குவல் டெவலப்மெண்ட்டை வந்து இந்த மாநிலத்தில் கொடுக்க முடியும். அந்த வகையில் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கணும். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பிஎம்எல் பகுதியில் இருக்கக்கூடிய கிட்ட 987 ஏக்கரை வந்து கேஏடிபி, கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டு வந்து கையகப்படுத்தியிருக்கிறாங்க. அங்கே கையகப்படுத்திய பிறகு அந்த இடத்துல எந்த தொழிற்சாலையும் இது வரைக்கும் ஆரம்பிக்கப்படாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் ஹைவே, ரயில்வே வசதிகள், தண்ணீர் வசதி, கரண்ட் வசதி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வேலை வாய்ப்புகளை உருவாக்கினாக்கா வேலை செய்ய உழைக்கிறதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கு அரசு தயாராக கிடையாது. சரி, ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டதுனாக்கா அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும், அந்த தொழிலாளி கையில் பணம் கிடைக்கும், அந்த தொழிலாளி மார்க்கெட்டுக்கு வருவோம், மார்க்கெட் அபிவிருத்தி ஆகும். அது மட்டும் இல்லாமல் விவசாயிங்க அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை இங்கே எடுத்துன்னு வந்து விவசாயிங்க இங்கே வந்து விநியோகம் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம். துணிக்கடையில் வியாபாரமும், காய்கறிங்க வியாபாரமும், பால் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உற்பத்தியாளர்களுடைய உற்பத்தி வந்து விலை போகும், அதிகமான பால் விற்பனை ஆகும். இது மாதிரி அது வந்து ஒரு சஸ்டைன்டு எக்கனாமிக் க்ரோத்தாக இருக்கும். ஆகவே புதிய தொழிற்சாலை வந்து அடிப்படை. அது கூடவே வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், மூடிய பிஜிஎம்எல் தொழிற்சாலை. அந்த பிஜிஎம்எல் தொழிற்சாலையை மூடிய பிறகு கிட்ட 50% நிலுவா பணத்தை வந்து இன்னும் கூட இந்த அரசு கொடுக்காம ஏமாத்தின்னு வராங்க. 3300 தொழிலாளி கடைசியாக என்ன இருந்தாலும் அதில் வந்து கிட்ட 1200 தொழிலாளி இன்னைக்கு வந்து இறந்துட்டு தான் வந்து செய்தி இருக்கு. ஆனாலும் கூட இந்த அரசு வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான அந்த நிலுவ பணத்தை இது வரைக்கும் கொடுக்காதது மிகப்பெரிய அவமானமான ஒரு விஷயம். அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய வீடுகள் இன்னைக்கு ஏற்கனவே தொழிலாளிங்க என்ன ரோலில் இருந்தாங்களோ 2800 பேர், 3300 வந்து 2800 பேருக்கு வந்து வீடுகளை வந்து பொசஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான்றான். அதுலேயே குளறுபடி. ஆனாலும் கூட மீதி இருக்கக்கூடிய ஒரு 8000-9000 வீடுகள் ஏற்கனவே எக்ஸாம்பிளாய்ஸ்னுடைய பிள்ளைகள், சகோதரிகள், துணைவியார்கள் அவங்கெல்லாம் வசிக்கக்கூடிய வீடுகளை கூட இன்னைக்கு சொந்தமாக்கணும். மத்திய அரசாகட்டும், மாநில அரசாகட்டும் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா எல்லாருக்கும் வீடு கொடுக்குறோம். ஆனால் கேரளத்தில் வந்து கடந்த 5 வருஷத்துல வந்து 4.5 லட்சம் பேருக்கு வந்து இலவசமாக வீடுகளை கட்டி கொடுத்துருக்குறாங்க. இடம் மட்டும் கிடையாது. நாங்கள் இந்த பகுதியில் என்ன கேட்குறோன்னாக்கா, நாங்கள் வசிக்கக்கூடிய இடத்தையே வந்து எங்களுக்கு கொடுத்துடுங்க. இன்னைக்கு பிஜிஎம்எல் பகுதியினுடைய மொத்தம் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு 11 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு, பூமி இருக்கு. 11 லட்சம் பிளஸ் ஏக்கர் பூமி இருக்கு. இதில் வந்து டொமஸ்டிக் பர்பஸ், அதாவது வீடு, ஸ்கூலு, ஆஃபீஸு, ஆர்டி ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷனு, கோயிலுங்கோ, சர்ச்சுங்கோ, மாஸ்க்கு இதெல்லாம் சேர்த்தாக்கா 400 ஏக்கருக்கும் குறைவான இடத்துல தான் டொமஸ்டிக் பர்பஸ்க்கு மக்கள் வாழக்கூடிய இடம். அந்த 400 ஏக்கரை வந்து அந்த மக்களுக்காக கொடுக்கறதுக்கு ஏன் முடியாது? இந்த ஊருக்காக உழைச்ச அந்த உழைப்பாளி மக்கள் அவங்களுக்கான ஒரு வீடு, ஒரு நிலத்தை கொடுக்கறதுக்கு வந்து இந்த அரசு முன் வர வேண்டும். இதை பற்றி எல்லாம் யாரும் பேசுறதில்லை. இந்த ஊரினுடைய எம்எல்ஏ ஆகட்டும், எம்பிகள் ஆகட்டும். இன்னைக்கு ஆஸ்திரேலியா ஸ்கீமு, மற்ற ஸ்கீமுன்னு சொல்லிட்டு ஒரு 500 பேருக்கு இடம் கொடுக்குறான்றாங்க. ஆனால் லட்சக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதே ஒரு வார்டில் வந்தாக்கா ஒரு 10 பேர் 20 பேர் கொடுக்குறான்றாங்க. அதை கூட யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஏஜென்ட்ஸுங்க என்ன இருக்கிறாங்களோ அவங்க ஆளுங்களை தேர்வு பண்ணி அவங்க மூலியமாக இன்னைக்கு வந்து சைட்டுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மோசடி நடந்தது. ஆனால் ஒரு வார்டில் வந்து 800 வீடு இருக்குதுன்னா 10-20 பேருக்கு கொடுத்தா மற்றும் என்ன வருது? ஆக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பிஜிஎம்எல் பகுதியில் வசிக்கக்கூடியவங்களுக்கு அங்கேயே வீடு கொடுக்கும். கிராம பகுதியில், நகர பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கூட வீட்டு வசதி இருக்குது. அதே மாதிரி பிஎம்எல் தொழிற்சாலை இன்னைக்கு சிஐடியினுடைய சிபிஎம்னுடைய தொடர் போராட்டத்தினால இன்னைக்கு தனியார் மையம் இயக்கப்பட்டது. ஆனால் அங்கே வேலை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் தொழிலாளி இன்னைக்கு அவனுடைய நிலைமை என்னன்னாக்கா 10,000, 15,000, 18,000 குறைந்த ஊதியத்தில் வந்து இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய நிலைமை. மிகப்பெரிய போராட்டம், 26 நாள் போராட்டம்.
அந்த போராட்டத்தில் வந்து இந்த ஊரினுடைய எம்எல்ஏ, எம்பி, மத்திய அமைச்சர் குமாரசாமி எல்லாமே கூட போய் அந்த தொழிலாளிகளை காட்டி கொடுத்தாங்களே தவிர வேற எந்த உதவியும் பண்ணல. ஆனா இன்னைக்கு அங்க போராடக்கூடிய தொழிற்சங்கத்து மேலேயும் தொழிற்சங்க தலைவர் மேலேயும் தவறான குற்றச்சாட்டுகளை சொல்றானுங்களே தவிர, ஆனா அந்த போராட்டம் இவ்வளவு பெரிய போராட்டம், சரி அந்த தொழிற்சங்கம் தொழிலாளிகளுடைய போராட்டம் வெற்றி அடையலைன்னா இந்த ஊரினுடைய எம்பியோ, எம்எல்ஏவோ, மந்திரிகளும் போய் தீர்த்து வைங்க பார்க்கலாம், நாங்கெல்லாம் உங்க பின்னாடி வரோம், எதுவும் பண்றதுக்கு தயார் கிடையாது. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு என்னன்னா குடித்தண்ணீர் பிரச்சனை. இந்த குடித்தண்ணீர் 1905 பெத்மங்கல ரிசர்வாயர் உருவாக்கப்பட்டதை வந்து கோலார் தங்கவயல் நகரத்துக்கு வந்து குடித்தண்ணீர் விநியோகம் பண்ணணும்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைனாக்கா, அங்கிருந்து அம்ருத் சிட்டின்ற ஒரு ஸ்கீம் உருவாக்குனாங்க. 140 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு, அதுல கிட்டத்தட்ட 69 கோடி ரூபாய் வந்து தண்ணீருக்காக ஒதுக்கப்பட்டாங்க. ஏற்கனவே இருந்த பைப் லைன் பெத்மங்கலால இருந்து கேஜிஎஃப் வரக்கூடிய பைப் லைன் எல்லாத்தையும் திருடிட்டானுங்க வாட்டர் போர்டுக்காரங்க. அதே இன்ஜினியரும் சரி, அதை அவங்க சார்ந்தவங்களை இன்னைக்கு ஜெயிலில் கூட போனாங்க. ஆனால் இன்னைக்கு புதிய பைப் லைன் அமைத்து தண்ணீர் கிடையாது. தண்ணியா இல்லைனாக்கா அதே பெத்மங்கலால இன்னைக்கு வந்து காவேரி தண்ணி பெங்களூருக்கு, பெங்களூரினுடைய கழிவு தண்ணி கோலார் தங்கவயலுக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கழிவு தண்ணி எடுத்துன்னு வந்து இன்னைக்கு பெத்மங்கலா ஏரியில் கலக்கிறாங்க. இன்னைக்கு 3rd phase ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர், 3வது கட்ட ஒரு சுத்திகரணம், சுத்தம் பண்ணக்கூடிய அந்த தண்ணீரை கொடுத்தா தான் மக்கள் வந்து பயன்பெறக்கூடிய ஒரு வகையில் இருக்கு. இன்னைக்கு எரகால் ப்ராஜெக்ட் இங்கேருந்து 8 கிலோமீட்டர் மேலே இருக்குது பூதிக்கோட்டா பக்கத்தில். ஆனால் இங்கேருந்து வேற வேற கோலார் மாவட்டத்தினுடைய பல்வேறு நகரங்கள் கொடுக்குறாங்க, 35 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய நகரத்துக்கு. ஆனால் கோலார் தங்கவயலுக்கு அந்த தண்ணி கிடையாது. இதை எங்கே பேசணும்? அசம்பிளியில் பேசணும். எம்பி இந்த விஷயத்தை எழுப்பணும், எம்எல்ஏ இந்த விஷயம் அசம்பிளியில் பேசி அந்த திட்டத்தில் வந்து கோலார் தங்கவயலில் சேர்க்கணும், குடி தண்ணீர் கொடுக்கணும். இன்னைக்கு ஆர்ஓ பிளான்ஸ் எல்லா வார்டுலையும், கிராமப்புறங்களில், நகரப்புறங்களில் மிகப்பெரிய ஒரு ஃப்ராட் தான் இருக்குது. நம்ம கோலார் தங்கவயலினுடைய ஹாஸ்பிட்டலுடைய நிலைமை, ஆக்சிடென்ட் ஆகி போனாக்கா பெங்களூருக்கு அனுப்புறோம், குப்பத்துக்கு அனுப்புறோம், போகிற வழியிலே உயிர் போகுது. ஒரு ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய், ஒரு ஹார்ட் அட்டாக் ஆச்சுனாக்கா ஒரு ஐசியூ கிடையாது, எதுவும் கிடையாது. இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம கேட்கறது என்னன்னாக்கா, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை இந்த ஹாஸ்பிட்டலில் உருவாக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டஸை வந்து தக்க வைக்கணும், தாலுக் ஸ்டேட்டஸை பண்ணக்கூடாது. அங்கே கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் உருவாக்கணும், யூராலஜி பண்ணணும், நியூராலஜி பண்ணணும். இதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, ஒரு மல்டி பர்பஸ் பிளட் டெஸ்ட், ஒரு யூனிட்டு, இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு நிலைமை கூட இன்னைக்கு இருக்காது. ஆகவே இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா நாம் இன்னைக்கு பேசுகிறோம். இன்னைக்கு கோலார் தங்கவயல் முழுக்க 30,000 வீடுகளை வந்து மார்க்சிஸ்ட் பார்ட்டி சந்திக்கணும். இன்னைக்கு கோலார் தங்கவயலை நிரூபிக்கின்ற வகையில் இன்னைக்கு மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரம் செய்யறது, அவங்க கிட்ட கையெழுத்து இயக்கம் வாங்குறது, வரக்கூடிய டிசம்பர் 21 பெங்களூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி பொதுக்கூட்டத்தை நடத்துதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்க்சிஸ்ட் பார்ட்டி முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆகவே இது ஒரு மக்கள் இயக்கமா மாறுபட்டாதான் இந்த ஊரினுடைய பிரதிநிதிகளும் சரி, எம்எல்ஏக்களும், எம்பிக்களும், அரசும் கூட இன்னைக்கு மாறக்கூடிய நிலைமை உருவாகும். கோலார் தங்கவயல்லையும் கூட நவம்பர் 15 இருந்து டிசம்பர் 20 வரைக்கும் இந்த மக்கள் இயக்கத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். தங்கவயல் மக்கள் மீதான போராட்டம் ஓங்குக. சொந்தமாக்கு வேத்தமங்கல தண்ணீரை தங்கவயலுக்கு கொண்டு வா. வேத்தமங்கல தண்ணீரை தங்கவயலுக்கு கொண்டு வா. எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, ஒரு மல்டி பர்பஸ் பிளட் டெஸ்ட், ஒரு யூனிட், இதெல்லாம் பண்றதுக்கான ஒரு நிலைமை கூட இன்னைக்கு இருக்காது. ஆகவே இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா நாம இன்னைக்கு பேசுறோம்.